புது ரத்தம் பாய்ச்சப் போகிறோம். அதிமுக எடுத்த புதிய ஆபரேஷனால் அலர்ட் ஆன பாஜக. இந்த முடிவு தற்கொலைக்கு சமம். எடப்பாடிக்கு டெல்லி போட்ட ரெட் கார்டு. வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் நடைபெறும் 2026 சட்டமன்ற தேர்தல் இதுவரை இல்லாத அளவுக்கு 5 முனை போட்டியாக வெடித்திருக்கிறது. திமுக, அதிமுக, தவேக, நாம் தமிழர் கட்சி மற்றும் டாக்டர் ராமதாஸ், சசிகலா கூட்டணி என 5 முனை போட்டியாக நடக்கிறது. இதன் காரணமாக இந்த தேர்தலில் அதிமுக, திமுக என்ற 2 கூட்டணிகளில் எந்த கூட்டணி வெற்றி பெறும் என்பது மிகப்பெரிய சஸ்பென்ஸாக உள்ளது. திமுகவுக்கு இணையாக அதிமுக, பாஜக கட்சிகளும் வலுவான கூட்டணி உருவாக்கிவிட்டார்கள். இதன் காரணமாகவே இந்த முறை தான் வெற்றி பெறுவது கடினம் என்று முடிவுக்கு வந்துவிட்டார் மு.க. ஸ்டாலின். அதனால்தான் எடப்பாடி வெளியிடும் வாக்குறுதிகளுக்கு போட்டியாக உடனடியாக தானும் இலவச வாக்குறுதிகளை வழங்கி வருகிறார். அதோடு டெல்லி பாஜகவும் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் அழுத்தமாக கால் பதித்துவிட வேண்டும் என்று தீவிரம் காட்டுகிறார்கள். குறிப்பாக எடப்பாடியை பொறுத்தவரை தான் அதிமுகவின் தலைமைக்கு வந்த பிறகு இதுவரை வெற்றி கிடைக்காததால் இந்த முறை தனி முத்திரை பதித்துவிட வேண்டும் என்று தீவிரம் காட்டி வருகிறார். ஆனால் பாஜக பாதுகாப்பான அரசியலை வலியுறுத்துகிறது. குறிப்பாக கடந்த தோல்விகளிலிருந்து மீண்டு அதிமுக கோட்டையை கைப்பற்றிவிட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய ஆபரேஷனுக்கு திட்டமிட்டிருந்தார். குறிப்பாக பழைய முகங்களை மாற்றிவிட்டு இளைய ரத்தம் பாய்ச்சுவோம் என்று ஒரு பிளான் போட்டுள்ளார். ஆனால் இந்த தகவல் மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் கவனத்திற்கு சென்றதை அடுத்து அதற்கு உடனடியாக ரெட் கார்டு போட்டு உள்ளார். அது குறித்து அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி கூறுகையில், தமிழக வெற்றிக் கழகம் முழுக்க இளைஞர்களாக இருக்கிறார்கள். அதன் காரணமாகவே துடிப்பான இளைஞர்களை நாமும் களமிறக்கினால் தேர்தல் பணிகளும் சிறப்பாக நடக்கும், வெற்றி வாய்ப்புகளும் இன்னும் பெரிய அளவில் இருக்கும் என்று கூறியுள்ளார். அதற்கு அமித்ஷா, இந்த தேர்தலை பொறுத்தவரை சோதனைக்கான களமாக இருக்கக்கூடாது, இது வெற்றிக்கான நேரம். அதுவும் அதிமுகவை சார்ந்த ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பல மாஜி அமைச்சர்கள் திமுக பக்கம் சாய்ந்துள்ளார்கள். இதுவே பல தொகுதிகளில் அதிமுக வாக்கு வங்கியை பிரித்துவிடும். அதனால் இதுபோன்ற நேரங்களில் மீதமுள்ள சீனியர்களையும் பகைத்துக் கொள்வது தற்கொலைக்கு சமமாகிவிடும் என்று எடப்பாடி பழனிசாமியை எச்சரித்திருக்கிறார். அதோடு ஜெயலலிதா காலத்து எம்எல்ஏக்கள் தொகுதிக்கும் பரிச்சயமானவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு மக்களை எப்படி அணுக வேண்டும் என்ற அரசியல் தெரியும். ஆனால் புதிய நபர்களை களம் இறக்கினால் அவர்களால் யதார்த்த நிலையை புரிந்து கொள்ள முடியாது. குறிப்பாக புது ரத்தம் பாய்ச்சுகிறேன் என்று சொல்லி சீனியர் ரத்தங்களை கொதிக்க வைத்தால் அது தேர்தலில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திவிடும். அது போன்ற ரிஸ்க் எடுப்பதற்கு இது நேரமல்ல என்று கூறியுள்ள அமித்ஷா, ஆங்காங்கே ஒரு புது முகங்களை இறக்குங்கள், ஆனால் மொத்தமாக சீனியர்களை ஓரங்கட்டி விடாதீர்கள் என்று எடப்பாடிக்கு அட்வைஸ் கொடுத்துள்ளார். இதனால் 50% தொகுதிகளில் புதுமுக வேட்பாளர்களை களமிறக்க திட்டமிட்டிருந்த எடப்பாடி தற்போது 10% பேரை மட்டுமே புதுமுகங்களாக இறக்கிவிட்டுள்ளார். மற்றபடி முன்னாள் அமைச்சர் மற்றும் மாவட்ட செயலாளர்களுக்கு மீண்டும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கிறார் அமித்ஷா. இப்படி டெல்லி தலையிட்டு சீனியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொன்னதால் அதிமுகவின் மாஜிக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளார்கள். அது மட்டுமின்றி ஆட்சி அதிகாரத்தில் உள்ள திமுக பணபலத்தை வைத்து களமிறங்கியுள்ளது. அதனால் இதுவே நமக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். இந்த நேரத்தில் அனுபவம் வாய்ந்த அரசியல் புள்ளிகள் களத்தில் இருந்தால்தான் திமுகவை வீழ்த்தும் யுக்திகளை கையில் எடுப்பார்கள் என்று அமித்ஷா சொன்னதை அடுத்து 50% சீனியர்களை ஓரங்கட்ட திட்டமிட்டிருந்த எடப்பாடி அந்த முடிவை மாற்றியுள்ளார். அடுத்த செய்தி. இரட்டை இலையை ஓரங்கட்டிவிட்டு தாமரை சின்னத்தில் போட்டியிடும் கூட்டணி கட்சிகள். எடப்பாடி கடும் அதிர்ச்சி. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 169 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. கூட்டணி கட்சிகளான பாஜக 27, பாமக 18, அமமுக 11, தமிழ் மாநில காங்கிரஸ் 5, இதர கட்சிகள் 2 தொகுதி 1 தொகுதி என்று போட்டியிடுகிறார்கள். அதோடு திமுக கூட்டணியில் உள்ள பல சிறிய கட்சிகள் தங்களது சொந்த சின்னத்தில் போட்டியிடாமல் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள். இது எப்போதும் தேர்தலில் நடைபெறும் ஒரு விஷயம்தான். ஆனால் என்டிஏ கூட்டணி உள்ள சிறிய கட்சிகளோ தங்கள் சின்னத்தை தவிர்த்துவிட்டு அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடாமல் பாஜகவின் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள். இது எடப்பாடிக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இப்படி கூட்டணியில் உள்ள மேலும் சில கட்சிகளும் தங்களது இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டால் அதுவும் தங்களது வாக்கு வங்கியில் சேரும், அவர்கள் வெற்றியும் தங்களது பட்டியலில் சேரும் என்று அதிமுக எதிர்பார்த்த நிலையில் என்டிஏ கூட்டணியில் இடம் பிடித்துள்ள ஜி.கே. வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 5 தொகுதிகளிலும் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறது. அதேபோல் புதிய நீதி கட்சியின் ஏசி சண்முகம் மற்றும் ஜான் பாண்டியன், பாரிவேந்தர் ஆகியோரும் தங்கள் சின்னத்தில் போட்டியிடாமல் பாஜகவில் தாமரை சின்னத்திலேயே போட்டியிடுகிறார்கள். அந்த வகையில் கிட்டத்தட்ட கூட்டணி கட்சிகளை 10 தொகுதிகளுக்கு மேல் பாஜகவின் சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள். இதற்கு முக்கிய காரணம் இதுபோன்ற சிறிய கட்சிகள் பாஜகவின் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதால் தங்களது தொகுதிகளுக்கு பிரதமர் மோடி, அமித்ஷா ஆகியோர் வந்து பிரச்சாரம் செய்வார்கள். அது தங்களை பிரபலப்படுத்துவதோடு தங்களுக்கான வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்தும் என்றும் அவர்கள் கருதுகிறார்கள்.
அதோடு தாங்கள் வெற்றி பெறும்போது அது தங்களுக்கு தமிழக அளவில் அங்கீகாரம் மட்டுமின்றி எதிர்காலத்தில் தேசிய கட்சியான பாஜகவுடன் ஒரு நல்ல தொடர்பு வைத்துக் கொள்ள முடியும் என்ற ஒரு நம்பிக்கையும் அவர்களுக்கு ஏற்படுகிறது. இது மட்டுமின்றி பாஜக சின்னத்தில் போட்டியிடுவதால் தேர்தல் செலவுகளை அவர்களே பார்த்துக் கொள்வார்கள். ஒருவேளை கூட்டணி ஆட்சி அமையும் பட்சத்தில் தங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குமாறு அமித்ஷா எடப்பாடியை வலியுறுத்துவார். இதன் மூலம் அமைச்சர் பதவிகளை கைப்பற்றலாம் என்றும் இந்த சிறிய கட்சிகள் ஒரு கணக்கு போடுகிறார்கள். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி 169 தொகுதிகளில் போட்டியிட்டாலும் கண்டிப்பாக அவரால் அறுதி பெரும்பான்மை பெற முடியாது என்பதால் தற்போது சிறிய கட்சிகள் கூட எப்படியாவது வெற்றி பெற்று என்டிஏ கூட்டணி ஆட்சியில் தாங்களும் பங்கேற்றுவிட வேண்டும் என்று படுதீவிரம் காட்டுகிறார்கள். அதன் காரணமாகவே தங்களது சின்னத்தை ஓரங்கட்டிவிட்டு அவர்களாகவே முன்வந்து பாஜகவின் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த செய்தி, மாநில அரசுக்குள் வரவே முடியாது, கனிமொழியை காலி பண்ணிய உதயநிதி, கடைசி வரை டெல்லி அரசியல்தான். 2026 சட்டமன்ற தேர்தலில் கனிமொழிக்கு தென் மாவட்டங்களில் தேர்தல் பொறுப்பாளர் பதவியை கொடுத்தார் மு.க. ஸ்டாலின். குறிப்பாக பெண்களின் ஓட்டுகளை திமுகவுக்கு இழுக்க வேண்டும் என்பதை இலக்காக வைத்து அவரை நியமித்தார். ஆனால் இது உதயநிதிக்கு சுத்தமாக பிடிக்கவில்லையா? இந்த நிலையில் கனிமொழியோ இதை வைத்து மாநில அரசிற்குள் வந்துவிட வேண்டும் என்று தனது ஆதரவு வட்டத்தை அதிகப்படுத்தி தனது ஆதரவாளர்களை தேர்தலில் போட்டியிட வைக்க தீவிரம் காட்டியுள்ளார். ஆனால் தற்போது அதற்கு உதயநிதி பெரிய அளவில் முட்டுக்கட்டை போட்டுவிட்டாராம். என்னுடைய இளைஞரணியை சார்ந்தவர்கள் மட்டுமே இந்த தேர்தலில் போட்டியிட முடியும், கனிமொழியின் ஆதரவாளர்களுக்கு இங்கு இடம் இல்லை. அதோடு தமிழக வெற்றி கழகத்தில் அனைவரும் இளைஞர்களாக களத்தில் இறங்கிவிடப்பட்டுள்ளார்கள். இந்த நேரத்தில் அவர்களுக்கு சரியான டஃப் கொடுக்க வேண்டும் என்றால் நாமும் இளைஞர்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதனால் திமுகவின் சீனியர்களை ஓரம் கட்டிவிட்டு துடிப்பான நபர்களை களம் இறக்கினால்தான் அவர்களுக்கு ஈடு கொடுக்க முடியும் என்று ஸ்டாலினை வலியுறுத்தி வருவதால் கனிமொழியின் ஆதரவாளர்கள் ஒருவருக்கு கூட இந்த தேர்தலில் வாய்ப்பு அளிக்கப்படவில்லையா? இதனால் அவர் கடுமையான அப்செட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதோடு இந்த தேர்தலை பயன்படுத்தி கனிமொழி உள்ளூர் அரசியலுக்கு வந்துவிடுவார் என்று அவர் பக்கம் திரும்பி நின்ற கீதா ஜீவன் உள்ளிட்ட சில அமைச்சர்கள் கூட தற்போது கனிமொழியை நம்பினால் உதயநிதியின் எதிர்ப்புக்கு ஆளாக வேண்டியிருக்கும் என்று அவரை தவிர்க்க தொடங்கிவிட்டார்களாம். அந்த வகையில் திமுகவில் தன்னை பெண்களின் ஓட்டுகளை இழுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கருவேப்பிலையாக மட்டுமே மு.க. ஸ்டாலின் பயன்படுத்தி கொண்டு வருவதை நினைத்து தனது ஆதரவாளர்களிடத்தில் புலம்பிக் கொண்டு வரும் கனிமொழி எப்படியும் சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிட வேண்டும் என்று தொடர்ந்து மு.க. ஸ்டாலினிடத்தில் கோரிக்கை வைத்து வருகிறாராம். ஆனால் அவர் இப்போது வரை அதற்கு எந்த ஒரு பதிலும் கொடுக்காமல் இழுத்தடித்து வருகிறாராம். அந்த வகையில் இந்த தேர்தலில் திமுக ஒருவேளை மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் சூழல் ஏற்பட்டால் கட்சியை முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவார் உதயநிதி. அதன் பிறகு கனிமொழி கடைசி வரை டெல்லி அரசியலை நம்பித்தான் காலம் தள்ளியாக வேண்டும் என்று திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள்.